வேளாங்கண்ணி பேராலய விழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று தேர்பவனி நடைபெற இருப்பதால் அதிகாலை முதலே கட்டுக்கடங்காமல் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைக்கிறார். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில இருக்கக்கூடிய புனித ஆரோக்கிய மாதா ஆலயம் கிறிஸ்தவர்களுடைய முக்கிய வழிபாட்டு தலமா இருந்து வருகிறது. குறிப்பா உலக புகழ்பெற்ற பேராலயம்ன்றதுனால இந்த கோவில்ல ஆகஸ்ட் 29 வருடம் அந்த பெருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடத்திற்கான அந்த ஆண்டு பெருவிழாவானது கடந்த 29 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான அந்த பெரிய தேர்பவனியானது இன்று மாலை 6:30 மணியிலிருந்து 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. தேர்பவனியில் கலந்து கொள்வதற்காக காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருப்பதால் வேளாங்கண்ணியில் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகவே தெரிகிறது. குறிப்பாக கடற்கரை சாலை, பேராலய முகப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளோட பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பா மாலை 6:30 மணியில அந்த அலங்கரிக்கப்பட்ட மிக்கேல், அதிதூதர், செபஸ்தியார், சூசையப்பர், உத்திரிய மாதா, ஆரோக்கிய மாதா உள்ளிட்ட 7 தேர்களை கோவாவிலிருந்து அந்த கொங்கணி இன பெண்கள் சுமந்து சொல்லுவாங்க. வழக்கமா இந்த விழாவுடைய சிறப்புன்னு சொல்ல போனா தேர் பவனி என்பது தேரை இழுத்துட்டு தான் போறது வழக்கம் கோவில்கள்ல. இந்த தேர் பவனியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 சப்பரங்களை பெண்கள் தங்களுடைய தோள்கள்ல ஆரவாரத்தோட கோஷங்களை எழுப்பி மாதாவை மனமுருகி வழிபட்டு அவர்கள் சுமந்து சொல்லுவாங்க. அதுதான் இந்த திருவிழாவோட ஒரு கூடுதல் சிறப்புனே சொல்லலாம். இன்னைக்கு சாயங்காலம் அந்த தேர் பவனி நடக்க இருக்கிறதுனால ஏராளமானவர் அந்த தேரை தூக்குறதுக்கு, சப்பரத்தை தூக்குறதுக்கு காலையில இருந்தே இடம் போடுறதுக்கு தயாரா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியா அதிக அளவிலான பக்தர்கள் இங்க வேளாங்கண்ணியில குவிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மாவட்ட காவல்துறை சார்பா ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால மாவட்ட காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஒரு மிகப்பெரிய சவால்னே சொல்லலாம். விநாயகர் சதுர்த்திக்கு வரக்கூடியவர்கள் பாதுகாப்பா கடற்கரையில இருந்து சிலைகளை கரைச்சிட்டு வெளியாகிறதுக்கும், அதே போல வேளாங்கண்ணிக்கு தமிழகம் பல்வேறு பகுதியில இருந்து வரக்கூடிய பக்தர்கள் இந்த தேர்பவனி நிகழ்ச்சியை முடிச்சிட்டு பாதுகாப்பா அவர்களுடைய வீடு திரும்புறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் இணைஞ்சு செஞ்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா 6:30 மணியளவுல அந்த தேர்பவனி தொடங்கி இருக்கிறதுனால காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சிருக்கிறதுனால சிசிடிவி கேமராக்கள் கொண்டு தொடர்ச்சியா பக்தர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்கிறாங்க. திருவிழாவுடைய முடிவு நாளான நாளை கொடியிறக்கத்துடன் மாதா பிறந்தநாளானது திருவிழாவானது நிறைவு பெற இருக்கிறது. தொடர்ச்சியாக பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்து வருவதால் பொதுமக்களும் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு மாவட்ட காவல்துறை அங்கங்க ஒளிபரப்பி வச்சு அனௌன்ஸ் பண்றதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.